Hi students, welcome to my channel CS for you. இந்த சேனலில் நம்ம பேசிக் கம்ப்யூட்டர் பார்க்க போகிறோம். அந்த 11th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கான்செப்டை போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் பார்க்குறோம். போன வீடியோவில் கம்ப்யூட்டர் எந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணோம், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி எந்த கால்குலேட்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போது இனி வரப்போகிற வீடியோவில் அடுத்தடுத்த பேஜஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட்டிங் டிவைஸ் அபாக்கஸ் அப்படிங்கிறது நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறமா என்னென்ன கால்குலேட்டிங் டிவைஸ் யூஸ் பண்ணோம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு கால்குலேட்டிங் டிவைஸ் அபாக்கஸ். அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நேப்பியர் போன்ஸ். மல்டிப்ளிகேஷனுக்காக, அதாவது பெருக்கலுக்காகவே ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது ஸ்லைட் ரூலும் பார்த்திங்கன்னா பேசிக் கால்குலேஷனுக்கு தான் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது ரொட்டேட்டிங் வீல் கால்குலேட்டர். இது பிளேஸ் பாஸ்கல்ங்கிறவர் தயாரித்தார். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கம்ப்யூட்டரோட ஃபஸ்ட்டு வடிவம் டிஃப்ரென்ஷியல் இன்ஜின் அண்ட் தென் ஹாலரிக் டாப்லேட்டிங் மிஷின். இதில் பஞ்சுடு கார்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணாங்க எலக்ட்ரானிக்கலாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது அபாக்கஸ்லேருந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன கால்குலேட்டிங் டிவைசஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பிக்சரோடு பார்த்தோம். ஸோ இனி அடுத்த வீடியோவில் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதே மாதிரி கம்ப்யூட்டர்னால் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வர வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா சும்மா ஷார்ட்டாக தான் நம்ம கொடுத்துருப்போம். 3 minutes 4 minutesக்குள்ளே முடிகிற மாதிரி. ஸோ ரொம்ப லென்த்தான வீடியோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படிங்கிறதுனால ஸோ ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இனி வரப்போகிற வீடியோவில் என்ன மாதிரியாக கிளாஸ் எடுக்கலான்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வீடியோவை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please subscribe, share and like and comment for my channel. Thank you.